ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன டாபிக் பற்றி? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி பார்த்துருந்தோம். அதில் என்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோன்னா, அதோட எக்ஸாம்பிள்ஸ், டெஃபினேஷன், 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் அதெல்லாம் கேட்பாங்க, அது பார்த்துருந்தோம். அது மாதிரி இன்ட்ரடக்ஷன் வீடியோ, எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து சாப்டர் 1.1ல் 1 to 5 வரைக்கும் பார்த்துருந்தோம் சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6, அதாவது பயிற்சி 1.1ல் நம்ம 5th சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது 6th சம். அந்த சம்மெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இன்ட்ரோ வீடியோ மறக்காமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் இந்த சம்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் இன்ட்ரோ வீடியோவோட லிங்க்கை நான் போடுறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் பாருங்கள். லெட் A x belongs to W. Wனா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஹோல் நம்பர். இன்ட்ரோ வீடியோவில் இருக்குது, ரெஃபர் பண்ணுங்கள். x less than 2, b x belongs to n. nனா நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார் 1 less than x less than or equal to 4 and c 3,5 verify that. இதை வெரிஃபை பண்ணு. இந்த நம்பரை வச்சு நம்ம இதை சம்மை செஞ்சு பார்க்கணும். ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிளாக. ஏ கிராஸ் பி, இதுனா என்னது? யூனியன். சி சேர்ப்பு கணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? செகண்ட் ஏ கிராஸ் பி வெற்று கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இன்டர்செக்ஷன். சி ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ஏ யூனியன் பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இது இந்த மூணுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஈக்குவலா, ஈக்குவல் இல்லை, LHS ஈக்குவல் டு RHS சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இந்த சம் ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹோல் நம்பர். ஹோல் நம்பருங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். ஹோல் நம்பர்னு முழு எண்கள். அந்த இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 போகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 2, 2 விட லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0, 1, 2 போகும். 2 விட லெஸ்ஸாக இருக்கும்னா நம்ம என்ன எழுதணும்? 0 1. 2க்கு கம்மியாக உள்ளது என்னது? 1. ஸோ 0, 1 தான் ஏ. ஏ இஸ் ஈக்குவல் டு 0, 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? என். என் என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அது எது? ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இயல் எண்கள் என். என்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 1 2 3 4 ஸ்டார்ட் ஆகும். இது என்ன கொடுத்துருக்காங்க? 1 என்னதான் இருக்கணும்? 1ஐ விட பெருசாக இருக்கணும். அதே இது 4க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், 4ஐ விட சின்னதாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்ன எழுதணும்? 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 1 ஃபஸ்ட்டு 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1ஐ விட பெருசாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 தான் சிறுசாக இருக்கணும். ஸோ அப்போ 1 வராது. 2லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 2 3. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4. 4க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4ஐ விட சின்னதாகவும் இருக்கலாம், 4க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம்னா அப்போ 4ஐயும் சேர்த்துக்கலாம். 2 3 4. இதுதான் பி. 2 3 4. இதை நீங்கள் எழுதிட்டீங்கனாலே சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் தான் என்ன தெரிஞ்சு இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிச்சுன்னா உங்களுக்கு சம் ரொம்ப ஈஸி. அடுத்து என்ன எழுத போகிறோம்? சி இஸ் ஈக்குவல் டு 3,5. அடுத்து இந்த ஃபஸ்ட் இதை எடுத்துக்கிடுவோம். LHS ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கடுத்து RHS ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? LHS இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு பி யூனியன் சி மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். பி என்னது? 2 3 4 யூனியன் 3 3,5. யூனியன்னா என்னது? 2ல் எது ஈக்குவலாக இருக்குது, அதாவது வெற்றுனா சேமாக இருக்கிறது. யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும். என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதிடணும். அதே இது இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிற டேர்ம் மட்டும் எடுத்து எழுதணும். அதாவது ஒன்று போல் இருக்கிற டேர்ம் மட்டும் எடுத்து எழுதணும். இந்த மாதிரி இருந்தால் இருக்கிற டேர்ம் ஃபுல்லாக எழுதிடணும். ஆனால் ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இதில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 எழுதிக்கோங்க. இதில் என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? 4 எழுதியாச்சு. இங்கே 3 இருக்குது. 3 ஆல்ரெடி இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது. அடுத்து என்னது? 5. ஸோ 5 எழுதிக்கோங்க. அவ்வளோதான். பி யூனியன் சி. பி யூனியன் சினா என்னது? 2 3 4 5.
இப்போ என்ன பண்ண போகிறோம், கிராஸ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி அப்படின்னா ஏ வேல்யூ என்னது நம்மளுக்கு 0 1, பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 2 3 4 5. ஸோ 0,1 கிராஸ் 2 3 4 5 வச்சுக்கலாமா. இப்போ என்ன எழுத போகிறோம், 0 to 2 ஓகேவா. அப்புறம் 0 to 3, 0 to 4, 0 to 5, 0,2, 0,3, 0,4, 0,5, அப்புறம் 1,2, 1,3, 1,4, 1,5, 1,2, 1,3, 1,4, 1,5. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், கிராஸ் பண்ணிட்டோம், எழுதியாச்சு. இதுதான் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி தான் வந்து ஆன்சர். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ என்னது 0,1, பி என்னது 2 3 4, 2 3 4. இதை ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ என்னது 0,1 2 3 4. ஸோ 0,2 0,3 0,4, 0,2 0,3 0,4. அடுத்து 1 1,2 1,3 1,4 ஓகேவா. 1,2 1,3 1,4 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது, ஏ கிராஸ் சி கேட்டிருக்காங்களா. ஏ கிராஸ் சினா என்னது, ஏ என்னது 0,1 3,5. ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் சியில் 0,1 3,5 போட்டுக்கோங்க. 0,3 0,5 1,3 1,5 அவ்வளோதான். அடுத்து என்னது, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இந்த டேர்மையும் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த டேர்மையும் ஜாயின் பண்ணிட வேண்டியதான் ஓகேவா. ஃபஸ்ட்டு இதில் இருக்குது 0 2 0 3 0 4 0 5 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம எழுதிடலாம். இதில் 0,2 0,3 0,4 0,5. இதில் எனக்கு 0,3 0,5 ஆல்ரெடி இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக நம்ம எழுத தேவையில்லை, ஏற்கனவே இருக்குது. ஸோ இதை விட்டுறலாம், அந்த 2 டேர்ம் முடிஞ்சிச்சா. அடுத்து பாருங்கள், 1,2 1,3 1,4 இருக்குது மிச்சம். அதை எழுதிங்க. 1,2 1,3 1,4 எழுதியாச்சு. என்னது 1,3 ஏற்கனவே ஆல்ரெடி எழுதியாச்சு, அது தேவையில்லை. அடுத்து எனக்கு 1,5 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 1,5 எழுதிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சது ஓகேவா. இவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ரா எனக்கு 0,5 இருக்குது. இதில் 1,5. இந்த 0,3யும் 1,3யும் ஆல்ரெடி இந்த இதில் இருக்குது. ஸோ அதனால் இதை எழுத தேவை, ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதிடலாம். எழுதி அப்புறம் இந்த டேர்மும் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த டேர்மும் ஈக்குவலானு பாருங்கள். 0,2 0,3 0,4 5 1 3 4 5 சரியா, எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது ஓகேவா. 1,4. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் எழுதணும். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அடுத்து செகண்ட் என்னது, ஏ கிராஸ் பி. பி இது வந்து இன்டர்செக்ஷன் ஓகேவா, அதாவது வெற்றுக்கணம். அது வந்து காமனாக இருக்கும். இது யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடுவோம். இது வந்து காமனாக இருக்கிறத மட்டும் எழுதுவோம் ஓகேவா. பாருங்கள், ஃபஸ்ட் இந்த சைடு உள்ளதை எடுத்துக்குவோமா. ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், பி இன்டர்செக்ஷன் வெற்றுக்கணம், பி வெட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன எழுதுவோம், பியோடது என்னது நம்பர் 2 3 4 இன்டர்செக்ஷன் சி என்னது 3,5. நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருக்கதான் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. பியும் சி எழுதியிருக்கேன், எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் ஜாயின் பண்ணி இதில் ரெண்டில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 3 4 இதில் என்ன இருக்குது 3 என்ன காமனாக இருக்குது, 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ 3 எழுதிக்கலாமா, எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ என்னென்ன போதும், ஏவோட வேல்யூ வந்து 0 1, இது வந்து சம்மில் கொடுத்தது 0 1 ஏ. அதே மாதிரி பி இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 3. ஸோ வந்து இதை என்ன கிராஸ் பண்ண போகிறோம். கிராஸ்னால் எப்படி வரும், 0,3 1,3 அவ்வளோதான். 0,3 1,3 தான் வந்து ஆன்சர் எல்ஹெச்எஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் எதை வச்சு கண்டுபிடி, ஏ கிராஸ் பி அதாவது இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் அதே தான். ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கனால நான் எழுதலை. ஸோ நீங்கள் வந்து நீங்களும் எழுதாமல் இருக்கக்கூடாது. ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி அதாவது நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன், முன்னாடி உள்ள சம்மில் கண்டுபிடிச்சதை வச்சு நான் வந்து இதில் வந்து இது சேமாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்து எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஏ கிராஸ் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0,2 0,3 0,4 கண்டுபிடிச்சிருக்கோமா. இதில் 0ல் என்னென்ன வேல்யூ இருக்குது, 0,3 0,5 மட்டும் இருக்குது. இப்போ 0,3 மட்டும்தான் காமனா. அப்போ என்ன எழுதிடலாம், 0,3 ஓகேவா. இந்த இருக்குது 0,3. அடுத்து பாருங்கள் 1,2 1,3 1,4 இருக்குது. இதில் என்ன இருக்குது, ஏ கிராஸ் சியில் 1,3 1,5 மட்டும் இருக்குது. ரெண்டில் என்னது காமனாக இருக்குது, 1,3 மட்டும் தான் காமனாக இருக்குது. இதுலேயும் 1,3 இருக்குது, இதில் வந்து 1,3. ரெண்டில் எது காமனாக இருக்குது, 1,3. ஸோ வந்து 1,3 மட்டும் தான் ஆன்சர். இப்போ என்ன எழுதும், 1,3 0,3 1,3 ரெண்டும் தான் ஈக்குவலாக இருக்குது, ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும். இதை நீங்கள் சம் போடும்போது இந்த ஏ கிராஸ் 3 சியும் திரும்ப எழுதணும், ஏ கிராஸ் பி
ஏ கிராஸ் பி இந்த இதை எழுதி ஏ கிராஸ் சின்னு இந்த இதை எழுதி அதுக்கடுத்து நீங்கள் ஃபைனலாக ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இந்த இதை எழுதணும். ஓகேவா? நான் வந்து ஷார்ட்டாக எழுதுனேன்னா நீங்களும் அப்படி எழுதிடலாம். நீங்கள் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சேமாக இருக்கா? ஸோ ரெண்டும் சேமாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் ஒன், ஏ யூனியன் பி இன்ட்டு சி, ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ யூனியன் பி இன்ட்டு சி. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிங்க. ஏ என்னது 0,1 யூனியன், பி என்னது 2,3,4. இது சம்மில் கொடுத்துருக்குறது. ஓகேவா? இப்போ யூனியன்னா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும். 0 1 2 3 4. ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் ஏ யூனியன் பி கிடைக்கும். இதை வந்து கிராஸ் சியால் கிராஸ் பண்ண போகிறோம். 0 1 2 3 4. இதோட ஆன்சர் ஏ யூனியன் பினா 0 1 2 3 4 இன்ட்டு இது என்னது? சி வந்து என்னது? 3,5. கிராஸ் பண்ணும்போது என்ன வரும்? 0,3 1,3 2,3 3,3 4,3. அடுத்து வந்து என்னது? 0,5 1,5 2,5 3,5 4,5. ஓகேவா? அதுதான் எழுதிருக்கோம். கிராஸ் தான் என்னது? அந்த ஜோடி ஆர்டர் எடுக்கிறேன். ஓகேவா? எழுதியாச்சு. அதே தான் 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 எழுதியாச்சு. அதுக்கடுத்து ஆர்ஹெச்எஸ் என்னது? ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி என்னது? 0,1 கிராஸ் 3,5. அப்போ 0,3 0,5. அதுக்கடுத்து 1,3 1,5. ஓகேவா? 4 ஜோடி வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பி கிராஸ் சி என்னது? பியோடது இது வந்து சம்மில் உள்ளது 2 3 4. அதுக்கடுத்து கிராஸ் சீனா இருந்து கிராஸ் போட்டுக்கோங்க. சி வேல்யூ என்னது? 3 5. இப்போ எப்படி வரும்? 2,3 2,5 3,3 3,5. அதுக்கடுத்து 4,3 4,5. ஓகேவா? முடிஞ்சுதா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? யூனியன் என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதிடணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இதில் 0,3 இருக்குது, 0,5 இருக்குது. எழுதுங்க. 0,3 0,5. அடுத்து என்ன இருக்குது? 1,3 1,3. அடுத்து என்ன இருக்குது? 1,5 1,5 எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்குது? 2,5 இருக்குது. 2,3. அதுக்கடுத்து 2,5. அதுக்கடுத்து 3,3 3,5 4,3 4,5. எதுவுமே காமனாக இல்லை. ஸோ இதையும் அப்படியே எழுத வேண்டியது, சேர்த்து எழுத வேண்டியது. அதான் சேர்ப்புக்கணும். அதாவது யூனியன் சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதிடணும். முடிஞ்சது. அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேவா? அடுத்து நம்ம 4th சம் பார்ப்போம். 7th சம் பார்ப்போம். ஓகேவா? 6th சம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7th சம்மும் சேம். இது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஏ வேல்யூ நம்மளாக தான் எழுதணும். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது? என் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 ஸ்டார்ட் ஆகும். அதை நோட் பண்ணிக்கணும். த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. பிரைம் நம்பர்ஸ் பகா எண்கள். ஓகேவா? பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ். இரட்டைப்படை பகா எண்கள். ஈவன். ஆடுனா என்னது? ஒற்றைப்படை. ஈவன்னா இரட்டைப்படை, டபுளாக வர்ற பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் தான் என்னது? பகா எண்கள், எதாலையும் வகுக்க முடியாத எண்கள். எந்த நம்பர் தன்னால் மட்டும் வகுபடுற எண்கள் மட்டுமே அந்த பகா எண்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பகா எண்கள்னால் என்னன்னு உங்களுக்கு. ஓகேவா? அதாவது 2 3 5 7 இந்த மாதிரி எண்கள் வந்து பகா எண்கள். ஓகேவா? பாப்பா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அவ்வளோதான், சொல்லியாச்சு. சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் வெரிஃபை. புரிஞ்சிருச்சா சம்மு? இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, ஏ இன்ட்டு சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. இந்த மைனஸ் டேர்ம்னா என்னென்னு நான் வந்து உங்களுக்கு சம் போடும்போது சொல்கிறேன். அதே தான் தமிழ் எழுதியிருக்கேன். தமிழ் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்கவும். ஸோ வந்து ஏ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. 8ஐ விட கம்மியாக இருக்கும். 8ஐ விட குறைவாக இருக்கிற நம்பர் என்னது? 7 வரைக்கும் நம்ம எழுதலாமா? நேச்சுரல் நம்பர்ஸ் தான் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்? 0 1 2 3 ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 லெஸ் தேன் 8. 8ஐ விட லெஸ்ஸாக இருக்கிறது 7.
7 வரைக்கும் லெஸ்ஸாக இருக்கும் 1 2 3 4 5 6 7. ஸோ ஏ வேல்யூ என்னது ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பி த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. பிரைம் நம்பர்ஸ் தான் என்னது பகா எண்கள். எதையாலையும் டிவைட் பண்ண முடியாது. அந்த இதை அந்த நம்பரால் மட்டும் வச்சு டிவைட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறதா பகா எண்கள். ஸோ ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். ஸோ அது என்ன நம்பர்? 8 விட கம்மியாக இருக்கணும் அந்த நம்பர். 2 வந்து 2ஆல் மட்டும்தான் வகுப்படும். ஸோ 2. சரியா? அதுக்கடுத்து என்னது 3ங்கிறது 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும் 3. அடுத்து 4 பாருங்க. 4 வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும் 4ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ 4 வந்து பகா எண் கிடையாது, பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 5 பாருங்க 5ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஓகேவா? அடுத்து 6 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். 4 3 3 சார் 2 3 சார் 6. அதே மாதிரி 2ஆலையும் டிவைட் ஆகும். 4 2 3 2 சார் 6. ஸோ 6 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 7ங்கிறது 7ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ 7 வந்து பிரைம் நம்பர் தான். ஸோ என்னென்னதெல்லாம் பிரைம் 2 3 5 7. ஏன்னா 8 விட லெஸ்ஸாக இருக்கும். 7 வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ 2 3 5 7 தான் வந்து பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சி த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ். இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஏ நம்ம எழுதியாச்சு 1 2 3 4 5 6 எழுதியாச்சு. பி வந்து 2 3 5 7. சி என்ன கொடுத்துருக்காங்க? இரட்டைப்படை பகா எண்களின், அதாவது ஈவன் பிரைம் நம்பர்ஸ். ஈவன்னா ரெட்டப்படையா இருக்கிற பிரைம் நம்பர். இதில் என்னது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ரெட்டப்படையில் இருந்து 2 3 ரெட்டப்படையா கிடையாது, 5 ரெட்டப்படையா கிடையாது, 7 ரெட்டப்படையா கிடையாது. ரெட்டப்படைனா என்னது 2 4 6 8 அந்த மாதிரி வருதா ரெட்டப்படை. இதில் என்னது 2 மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? சி ஈக்குவல் டு 2. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏபிசி இந்த இது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சம் வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். அவ்வளோதான். ஏபிசி எழுதியாச்சா? இப்போ டைரெக்டாக நம்ம வந்து இது ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம் எடுத்துக்கோங்க. ஏ வெட்டு பி கிராஸ் சி equal to A cross C வெட்டு B cross C. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் எடுப்போம். A intersection B equal to A இது என்னது 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இது வெற்று 2 3 5 7 வெற்றிருக்க நம்ம இன்டர்செக்ஷன். ஓகேவா? இப்படி போட்ட அந்த சிம்பிள் வந்துட்டாலே இந்த ரெண்டுல எது காமனாக இருக்கோ, எந்த நம்பர் ஒன்று போல இருக்கும் சேமா இருக்கும் அந்த நம்பரை தான் எழுதணும். ஸோ இதில் என்னது சேமா இருக்கு? 2 3 5 7. இங்க பாருங்க 2 3 5 7 இருக்கா? இங்கேயும் பாருங்க 2 3 5 7. ஸோ இந்த நம்பர் மட்டும் தான் சேமா இருக்கு. ஸோ 2 3 5 7 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? கிராசி இப்படி பண்றது. இந்த நம்பர் அப்படி எழுதிக்கோங்க. ஏ விட்டு பி கிராஸ் சி. ஸோ 2 3 5 7. கிராசிங்கிறது என்னது? சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? 2. ஸோ இதை வச்சு கிராஸ் பண்ணுங்க. 2 2 3 2 5 2 7 2. இவ்வளவுதான் ஆன்சர். இதான் எல்ஹெச்எஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஆர்ஹெச்எஸ். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ரெண்டுல எந்த நம்பர் வந்து காமனா இருக்கோ அதை மட்டும் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7. கிராஸ் சி இது என்னது? 2. ஸோ இதான் ஏ வேல்யூ, இது வந்து சி வேல்யூ. கிராஸ் பண்ணுங்க. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பி கிராஸ் சினா என்னது? 2 2 3 2 5 2 7 2. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டுக்கு இதில் காமனாக இருக்கிற இந்த ஜோடியை மட்டும் நம்ம எழுதணும். இன்டர்செக்ஷன் வெற்றிருக்கானம், அதாவது ரெண்டும் சேமாக இருக்கிறத மட்டும் தான் நம்ம எழுதணும். பாருங்க 1 2 இங்கே இருக்கா? இதில் இல்லை. அடுத்து 2 2 இருக்கா? இருக்கு. 2 2 இங்கேயும் 2 2 இங்கேயும் 2 2. ஸோ 2 2 3 2 இருக்கா? இந்த இருக்கு 3 2. அடுத்து என்னது? 4 2 இருக்கா? இல்லை. அடுத்து என்னது? 5 2 இருக்கா? இருக்கு. 6 2 இருக்கா? இல்லை. அடுத்து 7 2 இருக்கா? இருக்கு. 7 2. அவ்வளோதான், இதான் ஆன்சர். 2 2 3 2 5 2 7 2. ஸோ இந்த இருக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பாருங்க, ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ். இதை வந்து நம்ம பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் வழக்கம் போல எடுத்துக்கோங்க. ஏ கிராஸ் பி மைனஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, பி மைனஸ் சி. பியோட வேல்யூ என்னது? 2 3 5 7 மைனஸ் 2. இதில் இந்த டேர்ம் இந்த 2 இந்த சைடு என்ன இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுறணும். 2 இருக்கா? இதில் 2, இந்த 2 மட்டும் தூக்கிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு? 3 5 7 3 5 7. மைனஸ் பண்ணுறதுனா
அதாவது தமிழில் கழித்தல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மைனஸ் அதை வந்து எடுத்துடணும் அந்த டேர்மை மட்டும். ஸோ எடுத்துட்டிங்கன்னா 3, 5, 7 வரும். அவ்வளோதான், இதான் ஆன்சர். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் இதை கிராஸ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஸோ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 1, 2, 3, 4, 5, 7, 6, 7. ஓகேவா? இப்போ பி மைனஸ் சினா 3, 5, 7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கிராஸ் பண்ணுங்க. 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. பொறுமையாக எழுதுங்க, ஏன்னா நிறைய இருக்கா. ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொன்றையாக கரெக்டாக ஒவ்வொரு பேரையாக எழுதுங்க. ஓகேவா? ஸோ எழுதியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போமா? அதில் என்னது, ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி என்னது, ஏ என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7. அதாவது பி என்னது 2, 3, 5, 7. ஓகேவா? இப்போ கிராஸ் பண்ணுங்க. இதை 1, 2, 1, 3, 1, 5 அதை ஃபுல்லாக நான் எழுதிட்டேன்னா, ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. தான் ஏ கிராஸ் பி. அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் சி இந்த இருக்குது, 2 மட்டும்தான் சி. ஸோ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அவ்வளோதான். இப்போ மைனஸ் ஏ கிராஸ் சி, இந்த வேல்யூவை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏஸ், இந்த ஏ கிராஸ் சி வேல்யூவை ஏ கிராஸ் பியில் கொண்டு மைனஸ் பண்ணணும். 1, 2 எங்கே இருக்குது, இந்த இருக்குது 1, 2, அதை தூக்கிடும். ஓகேவா? அடுத்து என்னது, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 எல்லாம் 2 டேர்ம் தான் வருது. ஸோ என்ன எழுதும், இதாக இருக்குது. 2, 2 தூக்கிடுங்க, 3, 2 தூக்கிடுங்க, 4, 2 தூக்கிடுங்க, 5, 2 தூக்கிடுங்க, 6, 2 தூக்கிடுங்க, 7, 2 தூக்கிட்டு பேலன்ஸ் மித்த உள்ளதெல்லாம் 1, 3, 1, 5, 1, 7 இந்த மித்த பேலன்ஸ் உள்ளதை ஃபுல்லாக எழுதிடுங்க. அதை வந்து ஆன்சர் மைனஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த டேர்ம் ஃபுல்லாக அதில் கொண்டு மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து இதுவும் ஈக்குவலாக இருக்கா, சேமாக இருக்குது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதோட வந்து இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ரிலேஷன் அந்த டாபிக் பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.